ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் இறால் பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியாரோட ரெசிபி தான். அந்த ரெசிபி இதோ உங்களுக்காக. இறாலை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி சட்டியில் 100 கிராம் நெய், 100 கிராம் எண்ணெய், தாளிப்புக்கு கொஞ்சமாக வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்சி தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கும் போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்காங்க. அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 பேக்கெட் தயிர். இது எல்லாம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ இறால் சேர்த்துருக்காங்க. இறாவை நல்லா மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியுடைய அளவு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். அரிசி உடையாமல் குலையாமல் வரும். ஸோ நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி சேர்த்துருக்காங்க. அடுப்பில் சட்டி வைக்கும் போது நீங்கள் அரிசி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடைசியாக உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா முக்கால்வாசி இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம கலர் சேர்த்துலாம். லெமனும் கேசரி பவுடரும் சேர்த்து கலர் சேர்த்துருக்காங்க. ஃபஸ்ட் லேயருக்கு மட்டும் 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்துட்டு மேலே மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. சாப்பாடு பரிமாறுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அதுக்கப்புறம் பரிமாறினீங்கன்னா சுவையான இறால் பிரியாணி தயார். இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சண்டேவே செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.